சொல்லுங்க மம்மி. இன்னைக்கு நரசிம்மனோட பிரம்மோற்சவம் போயின்னு இருக்கு. இன்னைக்கு 7ஆம் நாள் திருத்தேர் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பெருமாள் வந்து டிபிகோ ஸ்ட்ரீட் வந்துட்டார். இன்னும் நிலைக்கு வரணும். நிலைக்கு வந்த பிறகு நீங்கள் எல்லாருமே பெருமாளை வந்து 5 o'clock வரைக்கும் சேவிக்கலாம். 5 o'clock அப்புறம் வந்துட்டு பெருமாளை சேவிக்கலாம்னு ஏகப்படாதீங்க. யார் யாருக்கு தேர் மேலே ஏறி சேவிக்கிற ஒரு பழக்கம் உண்டோ சில பேர் ஏறி சேவிப்போம். எனக்கெல்லாம் உண்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேவாதி தேவர்களும் தேர் மேலே இருக்கான்னு சொல்லிட்டு சில பேர் தேர் மேலே ஏற மாட்டா. அது அவளுடைய ஃபேமிலி வழக்கம். எங்களுக்கு வந்து வழக்கம் உண்டு தேர் மேலே ஏற. எங்கள் ஹஸ்பண்ட் ஏற மாட்டார். பட் எனக்கு பழக்கம் குழந்தைலேருந்தே. ஏன்னா பிறந்ததே இந்த ஊரில் இருக்கேன். ஸோ எனக்கு இது பழக்கம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து தேரில் வந்து பெருமாள் சேவிக்கணும் கிட்ட சேவிக்கணும் ஆசைப்படுறீங்களோ வந்து சேவிக்கலாம். எதனா ஆஃபர் பண்ணுறோம் பண்ணலாம். பழமோ இல்லை கல்கண்டோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பெருமாளுக்கு வந்து ஆஃபர் பண்ணலாம். ஆனால் கட் பண்ணி கொண்டு வராதீங்க. எதுவுமே தேங்காய் கட் பண்ணி கொடுத்தா ஆஃபர் பண்ண மாட்டா. பழத்தை கட் பண்ணி கொடுத்தா ஆஃபர் பண்ண மாட்டா. நீங்கள் கட் பண்ணாமல் எல்லாத்தையும் பெருமாள் கொண்டு வாஷ் பண்ணி கொண்டு அப்செட் பண்ணுங்க. மம்மிக்கு அப்புறம் இந்த அழகிய தெள்ளி சிங்கர்னு இவருக்கு பேர் வர காரணம் அழகிய தெள்ளி சிங்கர்னா ஆமாம். அதாவது பெருமாள் வந்து பிரகலாதனுக்காக அவதாரம் எடுத்துச்சு உக்ரமா வந்து. அதாவது பெருமாள் வந்து அந்த பிரகலாதன் அந்த பாடுபட்டுன்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து பெருமாள் உக்ரமா வந்து இரண்யாட்சன் வதம் பண்ண. இரண்யாட்சன் யாரும் இல்லை, பெருமாளோட டிவோட்டி தான். அவர் வந்து ஜெய விஜயர் துவாரபாலகான்னு சொல்லுவாள். அவள் ஒரு சின்ன சாபத்தினால வந்து அவளுக்கு வந்து ஆக்சுவலி சனத்குமார்கள் இருப்பாள். அதாவது பிரம்மர் படைச்ச 4 முனிவர்கள் தான் முதல்ல படைச்ச பிரம்மர். அந்த பிரம்மர் படைச்ச 4 முனிவர்கள் வந்து அவளுக்கு வந்து எங்கேயுமே வந்து அவளுக்கு தடையே கிடையாது. யாருமே தடுக்கக்கூடாது. எங்கே போனாலும் பெருமாள் அவள் வந்து கைலாயம் போனாலும் போகலாம். கைலாயம் போய் டேரக்டாக சேவிக்கலாம். அப்புறம் வைகுந்தம் போய் சேவிக்கலாம். அப்புறம் அது பிரம்மனுடைய பிள்ளைகள். அப்போ ஒரு தடவை வைகுந்தம் போய் பெருமாளை சேவிக்க போச்சு. அப்போ வந்து வைகுந்தம் போய் பெருமாள் சேவிக்க போச்சு. இந்த துவாரபாலகாக்கு வந்து சம்டைம் நம்ம வந்து ரொம்ப ஓவர் டிவோட்டியாக இருந்தால் ஒரு கர்வம் வரும். நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு கர்வம் வந்துடும். ஒரு ஹெட் வெயிட் வந்துடும். மாமா கொஞ்சம் இருக்கும் சார். நம்மளுக்கு நம்ம ரொம்ப பெரிய டிவோட்டி ஆச்சு நம்மளுக்கு ஒரு டக்குன்னு ஒரு கர்வம் வந்துடும். பெருமாள் கூட நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒரு கர்வம் வந்துடும். ஸோ அந்த கர்வம் வந்து துவாரபாலக ஜெய விஜயருக்கு வந்துடுது. அவள் பெருமாள் நினைக்கிற இவள் ரொம்ப நாள் லக்ஷ்மியே வந்து தடுக்கலாம் உள்ள போச்சவே. இதுக்கு வந்து பெருமாள் வந்து நல்ல ஒரு லெசன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் வெயிட் பண்ணுறான். அப்போ இந்த சனத்குமார்கள் இந்த 4 தேவர்கள் வரைச்சி அவளை தடுக்கிறாராம். அந்த ஜெய விஜயர்கள் தடுக்கச்சு அவளுக்கு கோவம் வந்து சாபம் விட்டுறாராம். அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், ஐயோ நம்ம எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டோம், இவளுக்கு வந்து எங்கேயுமே தடை இல்லையே, நம்ம பாட்டுக்கு வந்து அவள் தடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட போய் விழலாம். பெருமாள் நம்ம தெரியாமல் சனத்குமார்கள் தடுத்துட்டோம். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு நான் ஆடி பாடம் சொல்லலாம்னு நினச்சேன். பட் மாமா உங்களுக்கு ஆடி நான் பாடம் சொல்லலாம்னு நினச்சேன். நீங்கள் இந்த மாதிரி நிறைய லக்ஷ்மியே பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒரு ஆப்ஷன் தரேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா என்ன சாபம் கொடுக்குறாருன்னா நீங்கள் பெருமாள் விட்டு பிரிஞ்சிடுவீங்கன்னு சொல்கிறான். பெருமாள் விட்டு ஒரு பக்தனால பிரிய முடியுமா? பைத்தியம் முடிச்சிடும். பெருமாள் விட்டு பிரியன்னு அந்த ஏக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, பெருமாள் விட்டு காலில் விடுறாங்க. தெரியாம மட்டும் என்ன பண்ணா சொல்லுன்னா பெருமாள் சொல்கிறார், 100 பிறவி பக்தனாக இருந்து என்னை வந்து அடையிறியா, இல்லை 3 பிறவி என்னை எதிர்த்துன்னு வந்து அடையிறியா? அதாவது நீ என்னை எதிரியாக நினச்சி அடையிறியான்னு கேட்குறான். அப்போ சொல்கிறேன், 100 பிறவிலாம் என்னால் எடுக்க முடியாது. உன்னை விட்டு 100 பிறவிலாம் என்னால் எடுக்க முடியும். ஏன்னா உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் பரவாயில்ல எதிர்த்தாலும் உன்னை தான் நினைப்பேன். உன்னை எதிர்க்கறச்சே வந்து உன்னை தான் நினச்சிட்டு இருப்பேன் தாட்டில். ஸோ அதனால் நான் வந்து 3 பிறவி வந்து அரக்கனாவே பறக்கிறேன், எதிர்த்து இருக்கேன். ஸோ பெருமாள் வந்து அரக்கனா 3 பிறவி பறக்கிறார். அதில் ஒரு இதுதான் அவதாரம் தான் வந்து அவள் வந்து இரண்யாட்சன். அந்த இரண்யன் வந்து என்ன பண்ணுறான்னா பிரகலாதன் வந்து இரண்யன் பிறக்கிறான். ஸோ அப்போ அந்த படுத்துருச்சு நரசிம்ம அவதாரம் எடுத்து முதல்ல உக்ரமாக வரார் பெருமாள். அதுக்கப்புறம் யார் சொல்லியும் பெருமாளுக்கு வந்து அந்த கோவம் அடங்கவே இல்லை. அப்புறம் மகாலட்சுமியை சொல்கிறா, பிரகலாதா உனக்காக தான் பெருமாள் அவதாரம் எடுத்து நீயே தனிச்சுவேன்னு சொல்கிறேன். அப்புறம் பெருமாள் தனிக்க இருக்கிற பெருமாள் தனிஞ்சுப்பார். ஸோ அப்புறமா தெளிஞ்சு பெருமாள் வர. அதுதான் தெள்ளிய சிங்கம். அதாவது நரசிம்மரை பார்த்தா எல்லாம் பயப்பட வேண்டாம். தெள்ளிய சிங்கம் அழகான முகத்தோட பெருமாள் இருக்கேன் வான்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து கையில் வந்து முத்திரையோட இங்கே இருப்பார். வந்து சேவிங்க எல்லாரும் வந்து உச்சவரை. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.